ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா OPPO K10ஓட கேமிங் டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹை கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபயர் அண்ட் ஆஸ்பால்ட் 9 தான் இதில் கேம் ப்ளே பண்ணி கேம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி பேர்ட்ஸ் 2 தான் ப்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் இந்த மொபைலை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பில்டு கொடுத்துருக்கிறதால ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் ரியல்மி அண்ட் ஓப்போ மொபைலை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்க கேமிங் அசிஸ்டண்ட்டை தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் AMOLED டிஸ்பிளேலாம் நமக்கு கொடுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரேஷியோஸ் எல்லாமே நமக்கு சூப்பராக டிஸ்பிளே ஆகுது. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் வீடியோஸை பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வருவோம். இந்த கேமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சூப்பராகவே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை தான் நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் மேக்ஸ் செட்டிங்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கேமிங்கை நம்மளால் சூப்பராக விளையாட முடியுது. நான் முதல்ல பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டிங்கை யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தான மொபைலாகவே தெரியல. அண்ட் ஃபைனலாக இதோட மேக்ஸ் செட்டிங்கை நான் யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அதோட ரியல் லுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ப்ளே பண்ணக்கூடிய இந்த கேமிங்கில் ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். 90 ஹெர்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடும் போது அந்த ஸ்மூத்னஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் சவுண்ட் எஃபெக்டை சொல்ல பொறுத்த பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மேலே கொடுத்துருக்க அந்த இயர் பீஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கராக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கேமிங் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி சவுண்ட் எஃபெக்ட் தான் நமக்கு கொடுக்குது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நான் கேமிங் டெஸ்ட் பண்ணி 35 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இதில் ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் நம்ம ஃபீல் பண்ணுற அந்த ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல்லையும் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய கேமர், ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கான மொபைல் கிடையாது. ஒரு 2 ஹவர்ஸ் விளையாடுவோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை வாங்கிக்கலாம். அண்ட் இதில் 6GB RAM கொடுத்துருக்கிறதால கேமிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஸ்மூத்னஸாக இருக்குது. அண்ட் ஆஸ்பால்ட் 9 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டிஸ்பிளே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஓவர் ஷார்ப்னஸாக பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே நீங்கள் இந்த மொபைலில் ஆஸ்பால்ட் 9 ப்ளே பண்ணும்போது அந்த விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஹெவி கான்ட்ராஸ்ட் அண்ட் ஷார்ப்னஸை பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரியும் நமக்கு இங்கே கொடுக்கல. ஆல்ரெடி இதில் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் IPS LCD டிஸ்பிளே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கலர் சேச்சுரேஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு இருக்க மொபைலில் இருக்க மாதிரியே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் Techslide தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.